இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் அனைவரும் சந்திக்கும் ஒரு பெரிய பிரச்சனை பற்றி அலச போகிறோம். ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன். இப்போலாம் ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கையில் இல்லை, நாம தான் அதோட பிடியில் இருக்கோம். நிறைய நேரம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கோம், சமூக ஊடகங்களை அப்பப்போ பார்க்குறோம், அல்லது அதில் எப்பொழுதும் ஒரு நோட்டிஃபிகேஷனில் மூழ்கிடுறோம். ஆனால் எதுவுமே அளவுக்கு மீறி போனால் ஆபத்து தான். இந்த வீடியோவில் நாம் ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன் பற்றிய அறிவியல், அதன் பாதிப்புகள் மற்றும் அதிலிருந்து எப்படி நாம் பாதுகாப்பாக இருப்பதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன்ன்றது இப்போ உலகளாவே பிரச்சனையாக இருக்குது. இது நம்முடைய தினசரி வாழ்க்கை, வேலை மற்றும் உறவுகளை பாதிக்கும் அளவுக்கு இப்போ வளர்ந்துருக்கு. இன்றைய அவசர உலகில் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு தவிர்க்க முடியாத சாதனம் ஆயிடுச்சு. இது தகவல் தேவை, தகவல் தொடர்பு, கல்வி, வணிகம் மற்றும் பொழுதுபோக்கு உள்ளிட்ட பல துறைகளில் உதவுது. இணையதளம் மற்றும் செயலிகள் மூலம் எந்த நேரத்திலும் உலகம் முழுவதும் தொடர்பு கொள்ள முடியும். மேலும் மின் பண பரிவர்த்தனை, ஆன்லைன் வகுப்புகள் மற்றும் வேலைகளுக்கான ஆவணங்களை எளிதாக பரிமாறுவதன் மூலம் வாழ்க்கையை எளிதாக்குது. 2024ஆம் ஆண்டின் ஆய்வுகளின்படி உலகமெங்கும் 60.42%, அதாவது 4.88 பில்லியன் மக்கள் ஸ்மார்ட் போனை பயன்படுத்துறாங்க. இந்தியாவில் ஸ்மார்ட் போன் பயன்பாடு சுமார் 7% உள்ளது. மேலும் 2029க்குள் இது 8.3% அதிகரிக்கும்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. இது நாட்டின் டிஜிட்டல் முன்னேற்றத்தை பிரதிபலிக்குது. ஸ்மார்ட் போன் அடிக்ஷன் என்றால் என்ன? ஸ்மார்ட் போன் அடிக்ஷன் என்பது ஒரு மனவியல் போக்கு, அதாவது பிஹேவியரல் அடிக்ஷன் ஆகும். தனிநபர்கள் தங்கள் தொலைபேசிகளை தொடர்ந்து சரிபார்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு உட்படுகின்றனர். இந்த அடிமைத்தனம் உடனடி மனநிறைவு, சமூக இணைப்பு மற்றும் அறிவிப்புகள், அதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகியவற்றால் தூண்டப்பட்டு இயக்கப்படுகிறது. சில சமயங்களில் இது உற்பத்தி திறன் குறைதல், பதட்டம் மற்றும் தூக்கமின்மை போன்ற எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஸ்மார்ட் போன் அடிக்ஷன் பற்றின சில புள்ளி விவரங்களை இப்போ பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டு ஆய்வுகளின்படி ஒருவர் தினமும் சராசரியாக 3 மணி நேரத்திற்கும் மேலாக ஸ்மார்ட் போனை பயன்படுத்துகிறார். டிலாய்ட் நிறுவன கணக்கெடுப்பின்படி 60% பேர் காலையில் எழுந்தவுடன் 10 நிமிடங்களில் தங்களது போன்களை சரிபார்க்கின்றனர். ஒரு இளம் வயது நபர் தினசரி 7 முதல் 9 மணி நேரம் வரை ஸ்கிரீனில் செலவழிக்கிறார். இதில் ஸ்மார்ட் போன், டேப்லெட் மற்றும் கணினி ஆகியவை அடங்கும். ஸ்மார்ட் போன் அடிக்ஷன் காரணமாக இளைஞர்களிடையே கவலை, மனச்சோர்வு மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டு வருது. இப்போ ஸ்மார்ட் போன் அடிக்ஷன் எப்படி நமது உடல் மற்றும் மனதினை பாதிக்குதுன்னு பார்ப்போம். அதிகமாக ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவது கண் எரிச்சல், தலைவலி மற்றும் புவர் போஸ்டரை ஏற்படுத்தும். ஸ்கிரீனிலிருந்து வரும் நீல நிற வெளிச்சம் தூக்கத்தை பாதிக்கும். அது எளிதில் தூக்கம் வருவதை தடுக்கும். மன பாதிப்பை பொறுத்தவரை மன அழுத்தம், மனக்கசிவு மற்றும் தனிமை போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். சமூக ஊடகங்கள் அதிகமாக பயன்படுத்துவது FOMO எனப்படும் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்ற பயத்தையும் குறைந்த சுயமரியாதை உணர்வையும் ஏற்படுத்தலாம். ஸ்மார்ட் போனுடன் அதிக நேரத்தை செலவழிப்பதால் ஆரோக்கியம் மட்டுமல்ல, நமது உறவுகளிலும் பாதிப்பு ஏற்படுது. குடும்பத்துடன் குறைந்த நேரம் செலவிடுவதும், நேருக்கு நேர் பேசுவதை தவிர்ப்பதும் உறவுகளிடையே பெரும் இடைவெளியை ஏற்படுத்துது. நீங்கள் ஸ்மார்ட் போன் அடிக்ஷனுக்கு ஆளானவரான்றதை இப்போ பார்க்கலாம். புதிய அறிவிப்புகள், அதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் வராமலே உங்கள் ஃபோனை அடிக்கடி பார்க்குறீங்களா? ஃபோன் கையில் இல்லாத போது நீங்கள் கவலைப்படுறீங்களா? உங்களை சுற்றி இருக்கிறவங்கள விட உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் தான் அதிக நேரத்தை செலவிடுறீங்களா? நீங்கள் சலிப்பாகவோ அல்லது மன அழுத்தத்தில் இருக்கும்போதோ கவனத்தை திசை திருப்ப உங்கள் ஃபோனை பயன்படுத்துறீங்களா? முக்கியமான பணிகள் அல்லது உறவுகளை விட உங்கள் மொபைல் ஃபோனுக்கு முன்னுரிமை தரீங்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்கள் பதில் ஆமான்னா நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடிக்ட் ஆனவர்னு அர்த்தம். இப்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன்லேருந்து நம்ம எப்படி மீண்டு வரதுன்றதை பற்றி பார்க்கலாம். உங்களோட ஸ்க்ரீன் டைமை கண்காணிங்க. iOSல ஸ்க்ரீன் டைம் மற்றும் ஆண்ட்ராய்டில் டிஜிட்டல் வெல்பீயிங் போன்ற செயலிகளை பயன்படுத்தி உங்கள் ஃபோன் பயன்பாட்டை கண்காணிங்க. உங்களோட கவனத்தை திசை திருப்பும் செயலிகளுக்கு நேர கட்டுப்பாடு வைத்து அவற்றை தவிருங்க. தேவையற்ற அறிவிப்புகளை நிறுத்துங்க. இதனால் உங்கள் ஃபோனை தொடர்ந்து சரிபார்க்கும் பழக்கம் குறையும். தொலைபேசி இல்லாத பகுதிகளை உருவாக்குங்க. சாப்பிடும்போது, குடும்பத்தோடு நேரம் செலவிடும் போதும் மற்றும் தூங்கும் போதும் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. ஃபோன் ஃப்ரீ டைமை பிளான் பண்ணுங்க. ஃபோன் இல்லாத நேரத்தை பகலில் ஒதுக்குங்க. நீங்கள் வார இறுதியில் டிஜிட்டல் டீடாக்ஸ் கூட முயற்சி பண்ணலாம். உங்கள் ஃபோன் யூசேஜை பற்றி ரொம்ப கவனமாக இருக்க பழகுங்க. ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் உண்மையிலே பார்த்து தான் ஆகணுமான்னு உங்களை நீங்களே கேட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்கள். புத்திசாலித்தனமான தொழில்நுட்ப பழக்கங்களை உருவாக்கிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்மார்ட் ஃபோன் ஒரு கருவி என்பதை நினைவில் கொள்வது ரொம்ப அவசியம். தொடர்ந்து அதன் மீது கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்றதை உணரணும். மொபைல் ஸ்க்ரீனில் நேரத்தை செலவிடாமல் பொழுதுபோக்குகளில் ஈடுபடுங்கள். படிப்பது, சமைப்பது, உடற்பயிற்சி செய்வது அல்லது வெளியில் நேரத்தை செலவிடுவது போன்ற உங்கள் மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கும் செயல்களில் கவனம் செலுத்துங்கள். மேலும் தியானம் செய்வதை பழகுங்கள். இது பதட்டத்தை குறைக்கவும் அடிக்கடி உங்கள் மொபைலை சரிபார்க்க வேண்டிய தேவையையும் குறைக்க உதவும். ஸ்மார்ட் போன் அடிக்ஷன்ன்றது உண்மையிலே ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆனால் நமது பழக்க வழக்கங்களை கவனத்தில் கொள்வதன் மூலம் அதன் கட்டுப்பாட்டை நாம் கையில் எடுத்து சமநிலையான வாழ்க்கையை வாழலாம். இன்னைக்கு உங்கள் ஸ்மார்ட் போன் யூசேஜுக்கு பவுண்டரிகளை செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணுறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜசேகரன். நன்றி, வணக்கம்.